வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லுவேன். ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் தான் நேரம் வந்து அவங்களுக்கு அந்த நிலத்துலேருந்து வேறு வருமானம் போதுமானதாக இல்லை. 2 பேரும் உழைச்சி வருமானத்தை ஈட்ட முடியல. சரின்ட்டு என்ன பண்ணார், அண்ணன் வந்து தம்பிக்கிட்ட, தம்பி நீ பார்த்துக்க அந்த இதை, நான் வெளியூரில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிச்சு எடுத்து வரேன், ஒரு வருஷம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தம்பியும் சரின்னு சொல்லிடுறாரு. அண்ணன் போகிறாரு. போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்மளை தூரம் போய் தேடுறாரு வேலை. ஒரு ஜமீன் ஊருக்கு போகிறாரு. ஊரில் இருந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஜமீன் கேட்குறாரு. ஜமீன் இருக்காருங்க. அந்த ஜமீன் வீட்டுக்கு போகிறாரு. அந்த ஜமீன் வீட்டை போயிட்டு வேலை இருக்கான்னு கேட்குறாரு. அவரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் தேடிட்டு இருந்த ஆள் கிடைச்சா மாதிரி ஒரு சந்தோஷமாக வாங்க வேலை செய்யுங்க அப்படின்னாரு. ஒரு வருஷம் வேலை செய்யணும், நான் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் நான் 3 தங்க காசுகள் தருவேன் அப்படின்னாரு. அந்த காலம், பழைய காலம். சரின்ட்டு அவரும் ஒத்துக்கிட்டு அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டே வந்தார். வேலை செஞ்சு முடித்த உடனே ஒரு வருஷம் ஆகிடுது. ஒரு வருஷம் ஆகிட்ட உடனே முதலாளி மேலே நான் செஞ்ச ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நீங்கள் சொன்னபடி அந்த 3 பொற்காசுகளை கொடுங்க அப்படின்னு கேட்பார். அவர் உடனே சரி நான் பொற்காசுகள் கொடுக்குற அதில் ஒன்றும் இது கிடையாது, ஆனால் நான் 3 சின்ன வேலை சொல்லுவேன், அந்த 3 வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அந்த 3 பொற்காசுகளையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் அந்த வேலையை செய்யலைன்னு மறுத்தீங்கன்னா எந்தெந்த வேலையெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்களோ அந்த வேலைக்கெல்லாம் எனக்கு பொற்காசு, ஒரு வேலைக்கும் ஒரு பொற்காசை கொடுக்கணும் அப்படின்னுவார். சரி ஒரு வருஷம் வேலை செஞ்சோம், இப்போ தானே பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த செல்வந்தர் சொன்ன வேலையை ஒத்துக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த செல்வந்தர் ஒரு 2 ஜாடியை வச்சுருக்கார். விலை உயர்ந்த ஜாடி, பீங்கான் ஜாடி. அந்த ஜாடியில் ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. அந்த பெரிய ஜாடியை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ளே ஈன்றாரு. எப்படியே வச்சு பார்க்குறாரு. சின்ன ஜாடிக்குள்ளே எப்படி பெரிய ஜாடி போகாது. உடனே யோசிச்சார், இது ஒன்றும் முடியாதுன்ட்டு, இல்லை ஐயா அது முடியாது, அடுத்த வேலை சொல்லுங்கன்றாரு. சரி அடுத்த வேலை என்ன பண்ணுறாரு, இந்த நெல்லெல்லாம் காயுது, அந்த குடோனில் இருக்குது நெல், ஈர நெல், அதை வந்து நெல்லை வெளியில் எடுக்காமல் காய வைக்கணும் அப்படின்னாரு. ஒரு எப்படியே இது பண்ண பார்த்தாரு. எப்படி ஒரு குடோன் உள்ளே இருக்கிற நெல்லை வெயில் படாமல் எப்படி காயவே காயாது. எப்படி ஐயா ஒன்றும் பண்ண முடியலையா, வெளியே இருக்காமல் காய வைக்க முடியல, எனக்கு அந்த வித்தை தெரியல அப்படின்னாரு. உடனே சரி அப்படியே 2வது வேலையை செய்யலைன்ட்டு 2வது காசும் இல்லைன்ட்டார். முதல்ல சொன்னதுக்கு ஒரு காசு எடுத்தாரு, 2வது ஒரு காசு எடுத்துட்டார். அப்புறம் 3வதாக என்ன பண்ணார், என்னுடைய தலையை ரொம்ப சின்ன வேலை, என் தலையோட எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லுனார். அவர் தலையோட எடையை எப்படி எடை போட முடியும், அதெல்லாம் போட முடியாது ஐயா, வெட்டி வச்சது தான் போட முடியும், வெட்டி வைக்காத எப்படி போட முடியும், அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டார். உடனே அந்த செல்வந்தர், நீங்கள் 3 வேலையும் செய்யலை, அதனால் 3 காசும் பொற்காசுகளும் இல்லை அப்படின்னு அனுப்பிடுறாரு. உடனே இவர் மனவேதனையோடு வீட்டுக்கு வராரு. தம்பிக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்ததை. நான் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன், அதுக்கு கூலியாக கொடுக்குற சொன்ன 3 பொற்காசுகளையும் அவர் கொடுக்கல, இது மாதிரி பண்ணாருன்ட்டு அவர் சொல்லுவார். உடனே சரி அப்படியா, நீ இங்கே இருந்தா நான் போகிறான்ட்டு தம்பி போவார். தம்பி போனதும் அதே கதை, அதே ஆள் வந்த மாதிரி உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இவர் தனவந்தர் ரைட்டு இது மாதிரி வேலை செய்யன்ட்டு 3 பொற்காசு தரேன், ஒரு வருஷம் முடித்த உடனே நான் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டுனா உனக்கு 3 சொந்தம் அப்படின்னாரு. ரைட்டு வந்துட்டு ஒரு வருஷம் நல்லா வேலை செஞ்சார். வேலை செஞ்சுட்டு காசு கடைசி நாள் வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்ச உடனே காசை கேட்குறாரு. அது செல்வந்தோடைய எண்ணமே ஏமாத்துறது தானே. உடனே என்ன பண்ணார், அவர் இந்த சின்ன ஜாடிக்குள்ளே பெரிய ஜாடி வையினார். உடனே கொஞ்சம் கூட சற்றும் யோசிக்காமல் அந்த 2வது தம்பி வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், ஒரு தடியை எடுத்து வந்தார். அந்த ஜாடி இல்லையா, விலையுயர்ந்த ஜாடி, அந்த ஜாடியை உடச்சி தூக்கி அது உள்ள போட்டார். அதுக்குள்ளே செல்வந்தர் ரொம்ப விலை உயர்ந்த ஜாடி இல்லையா, பதறி போயிட்டார். ஐயோ என்ன இவ்வளோ காசு இதை இது பண்ணிட்டியே அப்படின்ட்டு பதறி வருது. இல்லை ஐயா அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்பா ஒரு காசு ரைட்டு கொடுக்கலான்ட்டுவார். அப்புறம் அடுத்தது வந்து நெல் குடோன் உள்ளே காய்க்கணும் இல்லையா, அது ஒரு ஷீட் போட்ட வீடு, அதில் இருக்கிற நெல்லை வெளியில் எடுக்காமல் காய வைக்கணும்னார் இல்லையா. உடனே என்ன பண்ணார், நேராக போனார். ஒரு பெரிய சுத்தியில் எடுத்தார். அந்த மேலே இருக்கிற ஓட்டை உடச்சி எல்லாத்தையும் எடுத்தார். அந்த செல்வந்தர் மறுபடியும் பதறி போயிட்டார். என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு பதறி போயிட்டார். சரின்ட்டு 2வது காசும் கொடுத்துட்டாரு. 3வது என்ன பண்ணேன், தலையுடைய வெயிட்டுனார் இல்லையா, தோட்டத்துலேருந்து ஒரு பூசணிக்காய் தந்தார். பூசணிக்காய் தந்து
ராஜா ராஜா அது ஐயா ஐயா இந்த தலை பூசணிக்காய் வெயிட்டும் உங்கள் தலை வெயிட்டும் ஒன்று அப்படின்னாரு. அது எப்படி தெரியுது, இந்த பூசணிக்காய் வெயிட்டு வேறு, என் தலை வெயிட் எப்படி நீ சொல்கிற அப்படின்னுவார். சரிங்க ஐயா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பூசணிக்காய் திராசு தட்டு இருக்குது, இந்த பூசணிக்காய் ஒரு தட்டில் வைக்கிறேன், இந்த கத்தி என் கையில் இருக்குது, உங்கள் தலையை வெட்டி நான் அதில் வச்சிடுறேன், எடையை பார்த்து நான் கரெக்டாக சொல்லிடுறேன், துல்லியமாக இருக்கும் அப்படின்னாரு. உடனே அப்போக்குள்ள அந்த செல்வந்தர் சரியான கில்லாடி, நம்மளை கொன்றுவான்ட்டு, தம்பி என்னை மன்னிச்சிடு, நான் தப்பாக செஞ்சிட்டேன், அவனை ஏமாத்துனது தப்பு, உங்கள் அண்ணனையும் நான் அப்படி தான் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான 3 பொற்காசுகள், இந்த 3 பொற்காசுகளும் கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இதெல்லாம் என்ன தெரியுன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு செல்வமான மனிதன் வந்து ஏமாற்றணும்னு நினைக்கிறவனை வல்லவராக இருந்தால் நாம் புத்திசாலித்தனமாக முறியடிச்சிடலாம் அப்படின்றது தான் அந்த கதை. நன்றி, வணக்கம்.